அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். உயர் சபையானது, உன்னத சபையானது, உத்தம சபையானது, சத்திய சபையானது, நித்திய சபையானது, நிகரில்லாத சபையானது. உயர் நோக்கத்திற்காக, உன்னத நோக்கத்திற்காக, உத்தம நோக்கத்திற்காக யுகம் அழிந்து விடக்கூடாது. அழிக்காமல் யுகத்தை மாற்ற வேண்டும். எவ்வாறு அது நிகழும்? கல்கி அவதாரம் எடுக்க விடக்கூடாது. கல்கி அவதரித்தால் அத்துணை நிலைகளும் அழிந்துவிடும் என்கின்ற எல்லா விஷயங்களும் அழிஞ்சு போயிரும். மீண்டும் திருப்பி வந்து சபைக்குள்ளேயே வரோம். எல்லாத்தையும் அழிச்சிட்டா எல்லாம் அழிஞ்சு போயிரும், எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம். எல்லா உயர்வான நம்ம மக்களுக்கு சொல்லணும்னா உயர்வான ஆலயங்கள் இருக்கு, அற்புதமான நீர்த்தேக்க நிலைகள் இருக்கு. அப்படி சொன்னா தான் புரியும் எல்லாருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. அற்புதமான அணைக்கட்டுகள், ஏரி குளங்கள் இருக்கு, உயர்வான நீர்நிலைகள், உயர்வான வனங்கள் இருக்கு, செழுமையான கனி கொடுக்கக்கூடிய அற்புதமான கனி வனங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம வியந்து பார்க்கக்கூடிய அழகான பறவைகள் இருக்கு, அற்புதமான விலங்குகள் இருக்கு, சாந்த சொரூபமா இருக்கக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. எதுவுமே செய்திடாது ஒரு உயர்வான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள், யாருக்கும் தொந்தரவு இல்லாம, யாருக்கும் இடர் கொடுக்காம, இன்னல் கொடுக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. அதே மாதிரி யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம, எந்த விதமான நிலைகளுக்குள்ளேயும் போகாம இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களும் இருக்காங்க. அத மாதிரி உயர்வான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. தீய விஷயங்கள் எவ்வளவோ இருந்துட்டாலும் உயர்வான விஷயங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இறைவன் கருணை கொண்டதுனால, இறைவன் அன்புமயமா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் குறைவா இருந்தாலும் கூட, தீய விஷயங்கள் அதிகரிச்சு நின்னாலும் கூட கலியுகத்துல, அதாவது 1000 சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இகலோகத்துல சொல்லுவாங்க. இந்த நீதி நிலைகள்ல சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த நம்ம இப்போ இகலோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதுல வந்து நல்லா தீர விசாரிக்கணும். எத்தனையோ குற்றவாளிகள் கூட தப்பிச்சிடலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது அப்படின்னு ஒரு சொடர் இருக்கு இங்க. அது மாதிரி எத்தனையோ வேற்று மாற்று நிலைகள், கலியுகம் எவ்வளவு கூத்தாடினாலும் இறைவனை நம்பி இருக்கிறவங்க, அன்புமயமானவங்க, கருணை மயமானவங்க, உயர் ஜீவராசிகள், உன்னதமான அற்புதமான பச்சை இலைகள், அதாவது உயிர் காக்கும் மூலிகைகள் எத்தனையோ யுக யுகமா வந்து பார்த்து 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 இறைவன் படைச்சு வச்சிருக்கா. அப்படி நம்ம பார்த்து 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 எப்படி ஆலயங்களை எழுப்பி வச்சிருக்கோமோ, அற்புதமான உறவு முறையெல்லாம் பின்னி பிசைஞ்சு வச்சிருக்கோமோ, எப்படி எப்படி நம்மளோட ஒவ்வொரு கலாச்சார நிலைகளையும் உயர்வா செஞ்சு வச்சிருக்கோமோ, அது மாதிரி இறைவன் வந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து ஒரு ஆடைய, வண்ண ஆடைய, பூக்கள் நிறைந்த ஒரு உயர்வான விருப்ப தயார் பண்ணதுக்கு கைவினை கலைஞர்களுக்கு சொல்லுது. சுவிட்சை போட்ட உடனே வந்தது விஷயத்துக்கு சொல்லலை. எவ்வளவு உழைப்பை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த விஷயங்களெல்லாம் வீணாயிடக்கூடாது அப்படின்னு இறைவன் எடுத்த அற்புதமான நிலையினால, அப்போ வந்து நல்லவளுக்காக கெட்டவங்களை அழிச்சிடலாமா அப்படின்னா அழிக்க வேண்டாம், திருத்திடலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த இந்த விஷயங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த சபை தொடங்கப்பட்டுக்கிட்டு நம்ம இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சித்தர்கள், தேவர்கள்லாம் வந்து உட்கார்ந்து நம்மளோட உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதவி பண்ணதாட அவங்க வந்து நம்மளை உதவிக்கு கூப்பிடுறாங்க. நல்லா இருப்பியா, வாங்கப்பா உதவி பண்ணுங்க எங்களை, உங்களுக்காண்டி தான் நாங்கள் வந்து இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கண்டும் காணாம போனா எப்படி, கேட்காம போனா எப்படி அப்படின்ட்டு காதில் செவுடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி
ஆதி கைலாய சூட்சம நூல் உறங்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது 8 ஹவர் டியூட்டி கிடையாது, 12 ஹவர் டியூட்டி கிடையாது, 24 ஹவர்ஸ் இரவும் பகலும் வந்து லீவெல்லாம் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஆதி கைலாய சிவசூட்சம நூலோட ஆற்றல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உறக்கத்துல கூட வேலை வாக்கு, எல்லைகள் தாண்டி வேலை வாக்கு. இந்த வீடு அந்த வீடுன்னு கிடையாது, நல்லவன் கெட்டவன்னு கிடையாது. ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள்ள கெட்டவனுக்குள்ள மெயினா போகுது. ஏன்னா அங்கதான் அது உட்காரக்கூடிய இடங்கிறதுனால கெட்ட சிந்தனை கேடு பிடிச்ச குணங்கள் உள்ளவன் மண்டைக்குள்ளதான் எங்கிட்டாச்சும் ஏத்திரணும் அப்படின்ட்டு இல் சபைகள் மூலமா, கிளை சபைகள் மூலமா, பறைசாற்று நிலைகள் மூலமா ஒவ்வொருத்தரோட சிந்தைக்குள்ளையும் போய் அந்த விதை அங்க ஊன்றப்படுகிறது. என்ன, தரிசு நிலத்துல போய் விதை போடப்படுது, முற்கள் நிறைந்த இடத்துல போய் சரியான மலர் செடிகளை அங்க வைக்கப்படுது, விஷச்செடிகள் உள்ள இடத்துல அதை அகற்றதற்கு சரியான மருந்து செடிகளோ மருத்துவ குணம் கொண்ட செடிகளோ உயர்வான சுவை கொடுக்கக்கூடிய கனிவகையான செடிகளை மாதிரி உள்ள கொண்டு நட்டி இந்த பெருக்கத்தினால அந்த விஷயங்கள் அழிக்கப்படுது. ஒவ்வொரு விஷயங்களை அழிக்கிறதுக்கு இங்கே ஒவ்வொரு விஷயங்கள் செய்தாங்கல்ல. ஒரு விஷயத்தை வளர்க்கையில ஒரு விஷயம் மாறுபடுது, வேறுபடுது. இதனோட காற்று, இதனோட மனம், இதனோட தன்மை அது பரம்போது அதுவும் இதுவா மாறிடுது. அப்படிங்கிற நிலையில உன்னதமான விஷயங்களை எல்லாம் வந்து இங்க உயர்வா வந்து மக்கள் மத்தியில அந்த கலியுகத்துக்குள்ள விதைக்கக்கூடிய அற்புதமான என்ன, எல்லாம் எல்லாம் கெட்டு போச்சு, சிஸ்டம் கெட்டு போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு, உலகமே கெட்டு போச்சு. இவங்க வண்டானத்துல உட்காந்துக்கிட்டு 2 மைக்கை வச்சுக்கிட்டு 4 பேரை வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு அங்க ஒரு கிளைச்சபை இங்க ஒரு கிளைச்சபை, ஏதோ இவங்க சொன்னோடியாக்குற 4 பேரை இல் சபை சீடர்களா வச்சுக்கிட்டு இவங்களால என்னத்தை செஞ்சிட முடியும் அப்படின்னா, செய்யது நாங்க கிடையாது, செய்யது அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்க சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களை உற்று நோக்குறவங்க எங்க கூட வந்துருந்தாங்க. அவங்க நீங்க தர்ம யுகத்துல உட்கார்ந்துருக்கேன்னு சிவபெருமான்ல இருந்து, முருகப்பெருமான்ல இருந்து, பரந்தாமன்ல இருந்து 10 அவதாரங்கள், அன்னையர்கள் எல்லாம், அகத்திய பெருமான்ல இருந்து 9 கோடி சித்தர்களும் வந்து சித்த சபை வந்து கலியுகத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்குன்னு அடிச்சு ஆணித்தரமா அசைக்க முடியாத நம்பிக்கையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அதை நாங்க நம்புதோம், நீங்க நம்புங்க. நீங்க நம்பல தர்ம யுகத்துக்குள்ள வந்துடலாம். மற்ற விஷயங்கள் எதையும் பார்க்காதங்க. என்ன, சவதிக்குள்ள நடந்தா தான் கரை சேர முடியும். சவதியா இருக்கேன்னு சுத்தி சுத்தி வந்தான்னா சவதிக்குள்ளேயே கிடக்க வேண்டிதான், செத்து மடிய வேண்டிதான். நன்னீர் தேடணும்னா கொஞ்சம் நடக்கத்தான் செய்யும். நல்ல விஷயங்களை பார்க்கணும்னா கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். மலை ஏறி பார்த்தா தான் சுத்தி என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியும். நீ இருக்கிற ஒரு சின்ன குன்று மேல இருந்துட்டு இங்க பூரா முள்ளுச்செடி இருக்கு, கள்ளிச்செடி இருக்குன்னா இன்னும் எத்தனை மலைகள்ல உயர்வான மலர்கள் இருக்கு, கனி வகைகள் இருக்கு, எத்தனை லோகங்கள் இருக்கு, என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு உச்சி மலைக்கு வா காமிக்கும். அப்படிங்கிறதுதான் சித்தர்களோட கோட்பாடு, சிவத்தோட கோட்பாடு. அதை அற்புதமா இந்த சபை செஞ்சிட்டு வருது. எங்கேயும் இல்லாத ஆற்றல்னு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, உயர்வான தலம்னு சொல்லியாச்சு, சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் சொல்லியாச்சு. மாற்றம் கட்டாயம், ஒன்றே மாறாத ஒன்றுன்னு சொல்லப்பட்ட நிலை போல மாற்றம் கட்டாயம் ஒன்று. அது கலியுகம் மாறிக்கிட்டு இருக்கு. தர்மயுகம் சிவசபையில மலர்ந்துருச்சு. சிவசபையோட கருத்துக்கு ஒத்த கருத்து உள்ளவங்க பிரபஞ்சத்துல எடுக்க, பிரபஞ்சத்துக்கு செய்யணும், எடுத்த இடத்துல வைக்கணும். ஒன்னால ஒண்ணு முடியாது, எல்லாம் பஞ்சபூதங்கள் தான் உன்னை உருவாக்கியிருக்கு. ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கு வந்து பஞ்ச நிலைகள், காற்றா மூச்சா எல்லா விஷயங்களும், நீரா நிலமா எல்லாமா ஆகாயமா வெப்பமா இருந்து உனக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் வழங்கிக்கிட்டு இருக்கு. அந்த விஷயங்களை நீ அதை பெற்ற விஷயங்களை செய்யணும், கொடுக்கணும். அதான் பிரபஞ்சத்தோட விதி. பிரபஞ்ச விதியோட வாழுங்க. அப்போ வந்து கொடுக்கணும்னா இறைவனுக்கு கொடுக்குவா, அங்க கொடுக்குவா, அகத்திய பெருமான் கொடுக்குவா, வாழை இங்க ஒண்ணாந்து கொடுக்குவா, சித்த சபையில ஒண்ணாந்து கொடுக்குவா, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எடுத்தெடுத்துன வையின்னா இறைத்தன்மையோட இருக்கக்கூடியவங்களுக்கு, இறைத்தன்மையோட இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு, இறைத்தன்மையோட இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு, விலங்குகளுக்கு, இறைவன் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் உதவி செய்யுது பிரபஞ்சத்துக்கு செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறத சொல்லி, தர்மம் அப்படிங்கிற விஷயத்த அதை முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம. ஏன்னா எதிர்பார்ப்பு செய்யல, அது தானமாகிறது. நீ எதையோ வேண்டி செய்யறதுனால அது வந்து பலன் கொடுக்காது. பார்த்த இடங்கள்ல, கேட்ட இடங்கள்ல
யாருன்னு பார்க்காம முகந்தெரியாத எல்லைகளில் செய்யதான் உயர்வான தர்மம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான்னு தெரிஞ்சவங்க பசியோடு இருக்கிற தெரியாதவங்கள தேடி போய் கொடுக்கணும்னு சொல்லலை. அதோட உயர்வை சொல்லதுக்கு அப்படி தேவை இருக்கிற இடத்த விட்டு தேவையில்லாத எல்லைகளில் போய் செய்யணுங்கிறது. இப்போ நம்ம உறவினர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, இது சொந்தக்காரங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு கிடையாது. உண்மையிலே கஷ்டப்பட்டா செய்யுங்க. அது யாரா இருந்தாலும் செய்யுங்க. நண்பர்களா இருந்தாலும் சரி, எதிரிகளா இருந்தாலும் சரி, வேண்டியதவங்க வேண்டாதவங்க கஷ்டம் அப்படின்னு நிற்கல அங்க இஷ்டமா போய் நிற்க தான் தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. தேடி போக வேண்டாம், சேவை இருக்கிற இடத்துக்கு நம்ம தேடி போனா போதும் அப்படின்னு சொல்லி உயர்வான விஷயங்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம், பேசிக்கிட்டே போகலாம். எல்லாம் அவங்க பேச்ச கேட்டதுனால இங்க வந்து உட்கார்ந்து பேசுறாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு உண்டான ஆற்றலை கொடுத்துருக்காங்க. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னமும் எங்களுக்கு தெரியாது. கற்றறிந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க உயர்வானவங்க கிடையாது. சொன்னபடி கேட்கறவங்க, இறைவனுக்கு சொன்னபடி கேட்கறவங்க அதுக்கு ஒரு தடி மேல் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் இங்க வந்து இருக்கு. நான் டிகிரி படித்தவன்லாம் நல்லவன்னு சொல்லிட முடியாது. ஐபிஎஸ் அந்த நம்ம இது பதவிக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். உயர் பதவிகளில் உன்னதமான தொழில்நுட்பங்களில் சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய அற்புதமான அறிவியலாளர்கள் இவங்களையெல்லாம் நம்ம நல்லவங்கன்னு சொல்லிடக்கூடாது. அந்த கோட் சூட்டு போட்டு கையில் வந்து இங்கிட்டு ஒரு கப்பு, இங்கிட்டு ஒரு கப்பு, இங்கிட்டு ஒரு அவார்டு, இங்கிட்டு ஒரு ரிவார்டு, இங்கிட்டு கேடயம் அப்படிலாம் வச்சிருக்கிறவங்க நல்லவங்கன்னு நம்மளை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. எந்த விதமான கேடயங்களும், எந்த விதமான அணிநிலைகளும், எந்த விதமான அடையாள நிலைகளும் இல்லாமல் இறை அடையாளத்தை, அன்புங்கிற அடையாளத்தை தாங்கி நிற்கிறவங்க ஆடு மேய்ச்சாலும் சரி, மாடு மேய்ச்சாலும் சரி, அவங்க எந்த கடைக்கோடி நிலைகளில் அடையாளம் தெரியல இருந்தாலும் அவங்கள்தான் உயர்வானவங்க அப்படிங்கிறத அடையாளம் பார்க்குற சபை இது. தேவர்களும் சித்தர்களும் அதைத்தான் செய்கிறாங்க. நம்மளும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அதைத்தான் செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, சேவை அறிந்து பாத்திரம் அறிந்து பிச்சை எடு எதுக்குன்னு சொல்லுதாங்கன்னா, புகழுக்காக, அந்தஸ்துக்காக, மரியாதைக்காக, விளம்பரத்துக்காக போய் எந்த எந்த பாத்திரத்துலையும் பிச்சை போடக்கூடாது. தன்மை அறிஞ்சு, தரம் அறிஞ்சு, அவங்க எந்த நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சா உகந்ததா இருக்கும் அப்படின்னு கொடுக்கப்படுதான் தர்மமா சொல்லப்படுது. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி, அதாவது அதன் வழியில, இறை வழியில எல்லாரும் போகல நம்மளோட நிலை இறை நிலையை நோக்கி பயணப்படும். நம்மளோட தொடர்பாளர்கள், நம்மளுடைய அந்த இதுக்குன்னு சொன்னா இது ஒரு ஆசைக்குள்ள தான் கொண்டு வருது. நம்ம சந்ததிகள் எல்லாரும் இது வந்து அதுல இருந்து விலக்கி வெட்ட எதை எதிர்பார்க்காம செய்யணும்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்காம செய்யல, இந்த விஷயங்களும் நல்ல விஷயங்களால் நடக்கும். பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போகும், நற்குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. மொத்தத்துல தயால குணம் நம்மளை பார்த்து அவங்க கத்துக்கிடுவாங்க. எல்லாரும் கொடுக்கணும். அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, இங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எங்க அம்மா அப்பா போய் இப்படிலாம் செஞ்சாங்க, இங்க சித்த சபையில இருக்காங்க, அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, அந்த சபையில அங்க தர்மசாலையில இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பிள்ளைகளோட மனசுக்குள்ள விதைக்கும் போது அவங்க புண்ணியத்தை தேடி அலைய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வேற்று மாற்று நிலைகளுக்குள்ள போக மாட்டாங்க. யாரையும் துன்ப துயருக்குள்ள அமிழ்த்த மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, உயர்வான விஷயத்த சொல்லி கொடுத்துக்க சபையில உயர்வான நூல்ல இருந்து உயர்வான அற்புதமான அத்தகைய இறை நிலை அமர்ந்திருக்கின்ற அத்தகைய திருவடியில இருந்து, இறையோட திருவடியில இருந்து இறையோட இச்சைய அற்புதமா தன் சிறை சேர்ந்தி மகுடமா தரிச்சு வலம் வருகின்ற அற்புதமான நிலைக்குள்ள இருந்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்க இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். மேல்தட்டு நிலையில உள்ளவங்க தான் ஆன்மீகம், ஞானம் அப்படிங்கிற விஷயத்த ஒன்றும் தெரியாமலே எது முறை இல்லாம இருந்துக்கிட்டு கத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு மாய நிலை இருக்கு. அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சரணடையும் போது இறைவன் உங்களுக்குள்ள சரணடைஞ்சு நிற்பான் அப்படிங்கிற எளிமையான கருத்தை சொல்லி கொடுத்து கொடுத்து இருங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எடுத்து எடுத்து பதுக்குனீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு பிடிச்சி வச்சுக்கிடும். இடர்களா, இன்னல்களா, துன்பங்களா, துயரங்களா, வேதனைகளா, ஏமாற்றங்களா, அவமானங்களா உங்களை வந்து அது வச்சு செஞ்சிரும்னு சொல்லுவாங்கல்ல. பிரபஞ்சம் வந்து வச்சு வச்சு செஞ்சிடும். அதனால நீங்க பிரபஞ்சம் கொடுத்த விஷயத்த பிரபஞ்சத்துக்கு கொடுங்க. தெரியாம கொடுங்க.
தெரியாம எடுக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு தெரியாம கொடுக்கணும்னு நினைங்க. உயர்வான விஷயம். நம்மளும் அதைத்தான் செய்தோம். நம்மளோட சபையோட அங்கத்தினர்களும் அதைத்தான் செய்தோம். ஏன்னா உள்ள அகத்தியர் உட்கார்ந்துருக்காரு, சிவபெருமான் உட்கார்ந்துருக்காரு, முருகப்பெருமான் உட்கார்ந்துருப்பாரு, பரந்தாம 10 அவதாரங்கள் உட்கார்ந்துருக்குது, 9 கோடி சித்தர்கள் நம்ம கூட வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்லவங்களோட சேர்றையில நமக்கு நல்ல புத்தி கட்டாயம் வருது. இந்த கூட்டத்துல ஏதோ ஒரு வேற்று மாற்றுக்காரன் உள்ள வந்து அவங்க அகப்பட்டாலும் அங்கிட்டு இடிக்கிற இடியில இங்கிட்டு இடிக்கிற இடியில அவன்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் பறந்து அவனும் நல்லவர்களா மாறக்கூடிய அற்புதமான தருணம் இருக்கு. இறை சபையோட இணைஞ்சிருங்க, நல்ல விஷயங்களை சித்தர்கள் தேவர்கள் சொல்லி கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி அதுதான் எங்க திருவாய் மொழியில இருந்து வந்துகிட்டு இருக்கு. எங்க இருக்குன்னு எதுவும் அடையாளம் கிடையாது. நாங்க எதுவும் பெருசா கத்துக்கிட்டது கிடையாது. அவதார சூட்சமோன்னு சொல்லுதா அகத்திய பெருமான் சொல்லுது, சிவபெருமான் முருகப்பெருமான் எல்லாரும் சொன்னாலும் உங்களுக்காக தான் அவதார சூட்சம்னு சொல்லி, அவதாரத்துக்காக அவதாரம் கிடையாதுன்னு சொல்லி, நீங்க அவதாரம் எடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துல தான் தன்னை இழந்து எல்லா விஷயங்களும் இழக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆரோக்கிய நிலைகள், தேவையான விஷயங்கள், எல்லா விஷயங்களும் இழக்குன்னா சூட்சமா இழந்துக்கிட்டு இருக்கு. அது இயல்புல தெரியாது எல்லாருக்கும். எல்லாத்தோடையும் இருந்தாலும் எல்லாம் இல்லாம இருந்து எல்லா விஷயங்களையும் தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும்ட்டு மன்னிச்சு மறந்து அவமானப்படுத்தினவங்களையும் அவமானப்படுத்தாம, அசிங்கப்படுத்தினவங்களையும் அசிங்கப்படுத்தாம அவங்களும் திருந்திருவாங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிற உன்னதமான உயர் கொள்கையை வச்சு மன்னிச்சு மன்னிச்சு மறந்து 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 பயணப்படுறது போல நீங்களும் மன்னிச்சு மறக்க கத்துக்கிட்டேன்னா அன்பு உங்க வீட்டுல தாண்டவம் ஆடும். அன்பே அரியணை ஏறி உட்கார்ந்துருக்கும். அன்பெனும் ஆயுதம் உங்கள் கரங்களையும் கொடுக்கப்படும். அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத சிவசபை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், சித்தர்கள் சொல்லி கொடுப்பாங்க, இறை சூட்சம நூல் சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உயர்வான பூஜையிலே உயர்வான சபையிலே உன்னதமான பூஜையாக அத்துணை பூஜைகளும் நடந்தேறி வருகின்ற அற்புத சரணமாக ஏகோபித்த ஏகாதசி நாயகனாம் மகாவிஷ்ணுவுக்கு நடந்தேறி அற்புதமான பூஜையின் நிலவாக விழா நாயகனாம் அற்புதமான மகாவிஷ்ணுவை அழைத்து பேச அகத்தியம் என்னும் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து அவரை கூட்டு பேசுவோம். இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஆதி நாராயணாய, சிவநாராயணாய, சித்த நாராயணாய, நித்திய நாராயணாய, சத்ய நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய, சத்ய நாராயணாய, தசநாராயணாய, நரசிம்ம நாராயணாய, நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய, ஆதி நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய, சிவநாராயணாய, சித்த நாராயணாய, கலியுக நாராயணாய, கல்கி நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. அண்ட நிலைகளுக்குள்ளாடும் அண்ட நிலைகளின் வடிவமாய் வலம் வரும் பஞ்ச பூதங்களை தன் பஞ்ச நிலைகளின் கட்டுப்பாட்டு தவமுறை ஆற்றலால் சபைதனை ஆளும் தன்மைக்குள் அவ்வாற்றல்களை அமிழ்த்தி வைத்து அவ்வாற்றல்களை ஆளும் தன்மை கொண்ட சிவமகா வாளை பெருநிலையாய் எழுந்து நிற்கும் சபையினுடைய ஆசானே
யாம் மகாவிஷ்ணு வந்தமர். ஓம் நமோ நாராயணாய. அருளாற்றல் கொண்ட இறை கீற்று ஒழிக்கின்ற ஒளி காலம், அது இறை காலமாய் பிரம்ம முகூர்த்த நாளிகை காலமாக உலகோர் கூறும் அந்நாளிகையை உருவாக்கிய ஆற்றல் பெற்ற சபைதனிலே யாம் பிறந்தாமன் வந்தமர்ந்தோ. ஓம் நமோ நாராயணாய. உனக்குள் தவழ்ந்தோடும் உனக்குள் மகிழ்ந்தோடும் அற்புத அன்பு நிலை கொண்ட தவ பேராற்றலின் மூலமாய் இவ்வுலகோர் கொள்ளும் தவத்திற்குள் அன்பு என்னும் ஆற்றல் தன்னை நூலாக புகுத்தும் இறை சூட்சமமே சூட்சமத்தை ஆள்பவன் வந்து அமர்ந்தோ. ஓம் நமோ நாராயணாய. வாழும் தன்மை அது சூட்சமமாய் உனக்குள் பரவி நிற்க, உனக்குள் இருந்து இயல்பு நிலையாற்றல் அது வியாபித்திருக்கும் சிவகூரை தலமதிலே யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோ. ஓம் நமோ நாராயணாய. உன் பணி எம் பணியாய் ஏற்று நின்று, உன் பணிதனை எம் பணியாய் ஏற்று நின்று ஆற்றல் கொண்ட கணங்கள் எல்லாம் அவதார நிலைகளுக்குள் இருந்து பணியாற்றும் சபைதனிலே யாம் ஒரு பணியாளனாக வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. உனக்குள் இருக்கும் அற்புத தவ பேராற்றல் படிப்படியாய் உணர்ந்து உணர்வு நிலைகளுக்குள் உயர்வு தெளிவு தேற்றல் கொண்ட நிலைதனை ஏற்று நிற்கின்ற சீடர்களின் நடுவில் அமர்ந்திருக்கும் சபை ஆசானே உன் ஆசானின் வடிவமாய் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. என்ன என்ன இனிக்கின்ற தன்மை கொண்ட உரையாடல், என்ன இனிக்கின்ற தன்மை கொண்ட உரையாடல் அத்துணையும் இனிமை கொடுக்கின்ற உரையாடலாக உன்னோடு உரையாடி செல்பவர்களுடைய ஆழ்நிலை அடிமனதில் இருக்கும் வேற்று மாற்று நிலை விளையாடல் களையச் செய்கின்ற ஆற்றல் பெற்ற நூல் பெற்றவனே நூலின் காவலன் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. என்றுரைத்து மகிழ்கின்றோம், என்றுரைத்து மகிழ்ந்தோம் என்று வினவிய காலம் கடந்து என்று உரைத்து மகிழ்கின்றோம், என்று உரைக்கின்றோம், என்று உரைக்க வந்தோம் சித்தன். ஓம் நமோ நாராயணாய. அந்நூல் எந்நூல் என்று ஆராய்கின்ற வேலைகளில் இருந்து ஒவ்வொரு கணங்களும் உள்ளுக்குள்ளிருந்து பிரவாகம் எடுக்கின்ற ஆற்றல் எங்கிருந்து இந்நூல் பெறப்பட்டது, அந்நூல் எந்நூல் என்று அதனை ஆராய்கின்ற கணங்கள் எல்லாம் அந்நூல் உன்னூல் தான் என்று ஒத்துக்கொண்டு அமர்ந்த சபைதனிலே யாம் ஏற்றமுற வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. அவ்வாறு நற்பரிசீலனைகள் நடந்தேறிய சபைதனிலே அப்பரிசீலனையின் நாயகனாய் தவசீலன் அமர்ந்திருக்க, தவசீலனை சுமந்திருக்கின்ற நெட்டி சுழுமுனையில் உன்னாற்றல் புகுந்திருக்க, அவ்வாற்றல் கண்டு அமர்ந்த கணங்கள் எல்லாம் உன்முன் அமர்ந்து தவம் கண்டு உண்டவத்திற்கு அருங்காவல் பணிபுரிய அக்காவல் நிலைகளுக்குள் தலைநிலை காவல் கொண்டவன் வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம். சிவகூரை தலத்தில் எவ்வேளையும் நீர் உரைத்தவாறு ஒவ்வொரு நொடி பொழுதையும் பிரபஞ்சத்திற்காக தாரை வார்த்திட்ட அற்புத அருட்கொடை வல்லலாக அமர்ந்திருக்கும் ஆற்றல் கொண்ட ஞான வல்லலே அவ்வள்ளல் தன்மையினை உலகோர்க்கு பறைசாற்றிய கர்ணனின் வினை தீர்த்த மகாவிஷ்ணு வந்து அமர்ந்திருக்கின்றார். ஓம் நமோ நாராயணாய. அக்கர்ண நிலை எங்கிருந்து பெறப்பட்டது, அக்கர்ண நிலையும் பிரபஞ்சத்தில் இருந்துதான் பெறப்பட்டது என்னும் சூட்சமத்தை உரைக்கின்ற ஆதி இறை சூட்சம நூலாய் வளம் வரும் கலியுக கர்ணனே யாம் வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. அவன் கொடுத்தான் கொடை, அவனிடம் இருந்தது கொடுத்தான் கொடை, உன்னிடம் என்ன இருந்தது கொடுப்பதற்கு உன்னை கொடுத்திருக்கின்றாய் கொடையா என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு சித்தன். ஓம் நமோ நாராயணாய. அகத்தியன் உரைத்த அருள்நடை ஆற்றல் கொண்ட தவநடை சிவநடை ஞான நடை நடந்து உன் நடையில் இருக்கும் நளினத்தை உணர்ந்து கொண்டோர்களுடைய நடைமாறும் அற்புத நளினமது கண்டு நீர் ஆர்வமுடன் மகிழ்ந்திருக்கின்ற மகிழ்விற்குள் யாம் மகிழ்வானன் வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. அற்புதங்கள் நடந்தேறும் சபை என்று ஒவ்வொருவர் உரைத்துக் கொண்டிருக்கும் வேலைதனில் இங்கு அற்புதம் அதிசயம் அபூர்வம் எல்லாம் நிகழ்த்துவது யாம்தான் என்று சரநிலை கண்டு அமர்ந்திருப்பவனே உன் சரநிலைக்குள் இருக்கும் ஹரிஹரனாக வந்தமர்ந்திருக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. உண்மை எதுவென்று உரைக்கவா சித்தனே, உண்மையில் உண்மை எதுவென்று உரைக்க உரைக்க அது நூலுக்குள் இருந்துதான் வந்து கொண்டிருக்கின்றது உண்மை என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. சென்ற காலங்கள் யாம் சென்று வென்ற காலங்கள்
சேத்திர போரில் வென்ற காலங்களில் எல்லாம் அடையாத பெருமகிழ்வு அகத்தியன் உரைத்தவாறு தென்பொதிகை தலமதில் சென்றமர்ந்து சிவபார்வதி திருப்பட கோலம் கண்ட பொழுது கிடைக்காத அகமகிழ்வு எப்பொழுது கிடைக்கப் பெற்றது? என்னை கண்டான் உனக்குள் அப்பொழுது கிடைக்கப் பெற்றது என்றான். யாம் கூறுகின்றோம், சேத்திர போரில் நடந்த வெற்றியை காட்டிலும் தர்மயுகத்தை கலியுகத்தை மாற்றி அமைக்கின்ற அற்புத சபைதனில் ஒரு ஆசானை வடிவமைத்து அவனுக்குள் யாம் அமர்ந்திருக்கின்றோம் என்பதில் தானடா பெருமகிழ்வு என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. நிகழ்வு நடந்தேறுகின்ற சபைதனிலே நிகழ்வின் நாயகனாய் அமர்ந்திருக்கும் சித்தனே ஆற்றல் கொண்ட அவதார கணங்களினுடைய இருவிழிகளை எல்லாம் என் விரிவிலாக ஆக்கி யாம் வழங்குகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஏகாதசி பெருநன்னாள் என்பது எமக்குரிய நாள் என்று நீர் உரைத்தாய் விழா நாயகன் என்று. சபையின் நாயகன் அகத்தியன் அமர்ந்து உன்னை நாயகன் என்று உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற வேளைகளில் யாம் உரைக்கின்றோம், நீயே ஏகாதசி நாயகன் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அந்நாயகனுக்கு இந்நாதன் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே அருள் வடிவாய் ஏற்றம் கொண்ட உன்வடிவு தாங்கிய உன்னில்லால் அருள் வடிவு தாங்கிய உன்மலையர்கள் ஏற்றம் கொண்டு உனதருள் நுழைக்குள் இருக்கும் ஞான நளினமது கண்டு அவர் நடக்கும் நடையில் நீர் மகிழ்கின்றாயே. அம்மகிழ்வை கண்டு இருவெளிகளில் கண்ணீர் பெருகுகின்ற சீடர்களுக்கு யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இவ்வுரை எவ்வுரை எங்கிருந்து ஆற்ற முடியும்? இவ்வுரை என்னும் வினாக்களுக்கு அவ்வுரைக்குள் இருக்கும் ஆற்றல் எவனென்று வினவினால் என்ன கூறுவார்கள் சீடர்கள்? எம் சித்தனால் இவ்வுரை வந்து கொண்டிருக்கின்றது என்பார்கள். அதுவே நிதர்சனம் நித்தியம் சத்தியம் என்று உரைக்கின்றோம். மகாவிஷ்ணு சித்தனே சரணடைந்தால் என்ன கிட்டும்? ஹரிகரனின் ஆற்றல் கிட்டும். ஹரிகரன் ஆற்றல் கிட்டினால் என்ன கிட்டும்? 14 லோகங்களை ஆள்கின்ற ஆற்றல் கிட்டும் என்பதற்கு இச்சபை ஒரு சான்று என்று கூறுகின்றோம். மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய. உண்மை அல்லவோ? இது முற்றிலும் உண்மை அல்லவோ? எங்கிருந்து உரையாட முடியும் சித்தர்கள் தேவர்கள்? எவனுக்குள் இருந்து உரையாட முடியும்? தேவர்களாய் வலம் வருபவர்களுக்குள்ளிருந்து தானே உரையாட முடியும் சித்தர்கள் என்று கூறுகின்றோம். மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயண. அவ்வாறு சித்தர்களையும் தேவர்களையும் குடியிருக்க வைத்து அகம் அமைத்து அவன் அகம் அழிந்த அகத்தியனுக்கு ஒரு அகம் கண்டு அகத்திற்குள் அமர்ந்திருக்கின்ற அற்புத தவ பேராற்றலின் மூலமாக அவன் திருவாய்மொழியின் மூலமாக உரையாடுகின்ற ஆதியிரை நூலின் மூலமாகத்தான் சித்தர்களும் தேவர்களும் இறையும் சிவமும் அண்டமும் 14 லோக கணங்கள் எல்லாம் உரையாடுகின்றன என்பதற்கு இது ஒரு சான்று என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அமர்ந்த தலங்கள் எல்லாம் தர்மயுகத்திற்குள் செல்கின்றன. உன் தடங்கள் பட்ட தடங்கள் எல்லாம் உன் கால் தடங்கள் பட்ட தலங்கள் எல்லாம் தர்மயுகமாக மாறுகின்றன. உன் ஒளி கேட்ட ஆதிரை சூட்சம நூலின் ஒளி கேட்ட அத்துணை செவிகளும் தர்மயுகத்தை உற்று நோக்குகின்றன இருவிழிகளால் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. உண்மையை உரைக்கின்றார்கள். உண்மையை உரைக்க உரைக்க உரைக்கின்றார்கள். இறை உரைக்கின்றார்கள். இறை உனக்குள்ளிருந்து உரைக்கின்றார்கள். உன்னை ஏற்று கொண்டோர்களுக்குள்ளிருந்து இறை உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சூட்சம நூலின் மூலமாக என்பதற்கு என்ன காரணம்? ஒன்றே ஒன்று அற்புதம். தனக்குள் ஒன்றுமில்லை, அனைத்தும் அவன் என்று ஏற்று வலம் வருவோன் உனக்குள் இருந்துதான் அண்டம் செயல்படுகிறது என்று கூறுகின்றோம். மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய. அண்டம் செயல்படுகின்ற ஆற்றல் தன்னை காண வேண்டுமோ? உனக்குள் அண்டம் இருப்பதை பார், அண்டம் செயல்படுவது தெரியும் என்று நீர் உரைக்கின்ற உரைக்குள் இருக்கும் ஊர்ஜிதத்தை உரைக்க வந்து அமர்ந்திருக்கின்றோம். மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய. என்ன அதிசயம்! ஏற்றமிகு கலியுகம், ஏற்றமிகு கலியுகம் இது. ஏனெனில் கலியுகம் ஏற்றமில்லை. கலியுகத்தில் எப்பொழுது ஏற்றம் பெறப்பட்டது? கலியுக தேவ சித்த சபை அமைக்க பெறுகின்ற காலத்திலிருந்து கலியுகம் ஏற்றம் பெறுகின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயண. மாறி ஏற்றம் பெற்ற அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனிலே இறை வந்து அற்புதமாக அமர்ந்து உரையாடுவதற்கு ஒரு அரங்கம் அமைத்து கொடுத்த அரங்கநாதனின் வடிவே யாம் வாழ்த்துகின்றோம். சித்தனி ஓம் நமோ நாராயணாய. படுத்திருந்தால் ஆற்றல், விழித்திருந்தால் ஆற்றல், கண்ணிமை மூடி தவத்திற்கு இருந்தால் ஆற்றல், சயன காலத்தில் இருந்தால் ஆற்றல், அவன் உண்ணாலும் ஆற்றல், அவன் உறங்கினாலும் ஆற்றல், உங்களோடு உரையாடி கொண்டிருந்தாலும் ஆற்றல் என்று உணர்கின்ற சீடர்களுக்குள் உன் ஆற்றல் பகிரப்படுகின்ற நிலைதனை உணர்ந்தவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். நமோ நாராயணாய. அற்புதமாக ஏற்றமிகு ஏகாதசி பெருநாள் என்று உரைக்கின்ற இந்நன்னாளில் ஆற்றல்களை அகத்திய பெருமகனார் வாரி வாரி வழங்குகின்றார். பெற்று பிரபஞ்சத்திடமிருந்து பெற்று வழங்கிக் கொண்டிருக்கின்றார். சித்தனி ஓம் நமோ நாராயண. அவன்
அருள் ஆற்றல், அவனுடைய கைங்கரிய ஆற்றல், அவனுடைய அனுக்கிரக ஆற்றல், அண்டம் மாற வேண்டும், பிரபஞ்சம் மாற வேண்டும், தர்மம் திளைக்க வேண்டும் என்பதில் அகத்தியனுக்கு இருக்கக்கூடிய அவா யாம் உரைக்கின்றோம். இக்கலியுகத்தில் எவனுக்கும் இல்லை என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. மாறு அகத்தியம் என்னும் பேராற்றலை சுமந்திருக்கின்ற ஒருவனுக்குள் அவன் குடியிருந்து அப்பணி ஆற்றுகின்ற பொழுது அவன் இவனாகவே மாறி இருக்கின்ற காலகட்டம் தொடங்கிய அக்காலம் முதல் யாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஜீவ ஏடுகளின் மூலமாக அவன் இட்ட கட்டளை அல்ல, அது அவனுக்கு இட்ட கட்டளையாக யாம் நினைக்கின்றோம். சித்தனே ஓம் நமோ நாராயணாய. அகத்தியனுக்கு இட்ட கட்டளை, அகத்தியன் பணிபுரிவதற்கு அகத்தியனுக்கு அவனிட்ட கட்டளையை ஏற்று பெற்று அதனை தனக்குள் பெற்று அகத்தியனாய் வளம் வந்த அவ்வேளை முதல் தர்மம் தலை துவங்கி இருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. வாறு தலை தோங்கிய அற்புத அத்தகைய விருட்சமானது பல இலைகள் பல காய் கனிகள் பெற்று பூத்து குலுங்குகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையிலே அதன் அடி நிலையில் அற்புத ஞான விருட்சத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்ற சீடர்களே வாழ்த்துகின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. உண்மை எதுவென்று உணர்வதற்கு ஒரு உண்மை நிலை வேண்டும். உண்மை எதுவென்று உணர்வதற்கு ஒரு உண்மை நிலை வேண்டும். அவ்வுண்மை நிலை உன் மெய்யாக வளம் வருகின்ற பொழுது இவனை மெய்யாக ஏற்று உன் மெய்யாக ஏற்று உள்ளுக்குள் இருந்து அற்புதமாய் இவனை காண்கின்ற பொழுது உண்மை இவன் மெய்யாக மாறும் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. உரையாடுகின்ற பொழுது உரைத்தான் சீடரிடம், உன்னை பார்த்தால் வாளை நிலை போல் தெரிய வேண்டும், அவனை பார்த்தால் வாளை நிலை போல் தெரிய வேண்டும். எவனை பார்த்தாலும் சீடர்கள் எவனை பார்த்தாலும் வாளை சித்தன் போல் தெரிய வேண்டும் காண்போருக்கு. ஏனெனில் குருவும் சீடனும் வேறு வேறல்ல, உடல் வேறு ஆன்மா ஒன்று என்று கூறுகின்றோம். அந்நிலையை நோக்கிய பயணத்திற்கு தான் சித்தன் இழுத்துச் செல்கின்றான். ஆகாய மார்க்கமாக அல்ல, இயல்பில் இகலோகத்தில் கலியுகத்தில் தரை மார்க்கமாக இழுத்துச் செல்கின்றான் ஒவ்வொருவனையும் என்று கூறுகின்றோம். மார்க்கம் அதில் இழுத்துச் செல்கின்ற சீடர்கள் இவனோடு வருவதற்கு பயணப்படுவதற்கு ஏற்று இவன் பின்னால் வருகின்ற சீடர்கள் ஆகாய மார்க்கமாக வலம் வருவதை சூட்சமத்தில் காண்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. பிரபஞ்சத்தை காட்டுகின்றான், அண்டத்தை காட்டுகின்றான். அண்டத்திற்குள் என்ன இருக்கின்றது, பிண்டம்தான் அண்டத்திற்குள் இருக்கின்றது என்று கூறுகின்ற அற்புத நிலைதனை உரைக்கின்ற சித்தனோடு அற்புத ஆற்றல் கொண்ட ஞான பிண்டங்களாக வளம் வருகின்ற அண்டங்களே, அண்டமாலும் நாயகனை வாழும் குருவாக பெற்ற சீடர்களே யாம் வாழ்த்துகின்றோம். மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. இறைவன் தான் அமர்ந்து உரையாற்றுகின்றான். இறைவன் தான் அத்துணை ஆற்றலையும் வழங்கி அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றான். ஆற்றலை வழங்குவதற்குரிய அற்புத சரணாகதி பெற்ற ஒருவனுக்குள் இருந்துதான் உரையாடுகின்றான் என்கின்ற நல் நம்பிக்கை நிலையோடு வளம் வருகின்ற பிரபஞ்ச மகா சபை சீடர்கள் யாவருக்கும் மகாவிஷ்ணு இன்றொரு நாள் ஏகதசி பெருநாளில் எம் ஆற்றலை எல்லாம் அவதார நிலைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி மகாவிஷ்ணு சுயநிலையில் இயல்பு நிலையில் உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஆற்றல் கொண்ட கணங்கள் எல்லாம் உள் நுழைந்தால் அது ஆக்ரோஷ வார்த்தை நிலைகளாக மாறும் என்கின்ற நிலையால் நீர் அமிழ்த்திய அத்துணை அவதார கணங்களையும் பின்னுக்கு தள்ளி மகாவிஷ்ணுவே சேற்ற போரில் நின்ற ஆட்டம் கண்டு அற்புத வெற்றி களியாட்டமிட்ட அற்புத அந்நிலை கொண்டவன் தான் வந்து அமர்ந்திருக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அதன் சூட்சமம் என்னவெனில் உரைத்தான் அகத்தியன், ஓர் நாள் சேத்திர போர் கண்ட தலம். ஓர் நாள் எதுவென்று யாம் சூட்சமமாக தெரிவித்து விட்டோம். இவ்வாசியின் முன்பகுதியில் தெரிவித்து விட்டோம். சேத்திர போர் நடந்த நாள் எதுவென்று அதனை யூகித்துக் கொள்ளுங்கள் சித்தனே சீடர்களே. அது என்னால் என்று கூறி அற்புத சித்தனுக்கும் சிவசபைக்கும் சீடர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் சபைக்கும் ஏற்றமிகு நிலை கொண்ட எம் சொல் கேட்டு எமை சுற்றி அமைதி நிலை கொண்டு காத்து நிற்கின்ற கணங்களுக்கும் எம் அத்தனுக்கும் எம் தங்கைக்கும் கணங்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி அமர்கின்றோம்.
ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய, சிவநாராயணாய, சித்த நாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய, தேவ சித்த நாராயணாய. ஓம் நமோ 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 நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய, சிவநாராயண, சித்த நாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. தச நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஹரிஹர நாராயணாய. நமோ நாராயணாய. அகத்திய நாராயணாய. ஜகத்திய நாராயணாய. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.